நெறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா லைஃப் ஆஃப்டர் டெத். ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கறத தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இருக்கப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன கேள்வி வரும். ஏன்னா அப்பா அம்மா சுத்தி யாராவது இருந்தாலுமே யாராவது ஒருத்தவங்க க்ளோஸ் ஆனவங்களோ இல்ல சொந்தக்காரங்களோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ யாராவது இறந்துட்டாங்கன்னா நம்ம அவங்க கிட்ட கேட்போம், என்ன ஆச்சு அவங்களுக்கு அப்படின்னு கேட்போம். சோ சின்ன வயசுல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க கடவுள் கிட்ட போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு லாஜிக் சொல்லுவாங்க. சொன்னாங்கன்னா நம்மளுக்கு அடுத்த கேள்வி இருக்கும், கடவுளுங்கிறவங்க வந்து சின்ன வயசுல நம்ம ஏதோ நல்லவர் அப்படிங்கறத தான் போர்ட்ரே பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அவன் என்ன பண்ணாலுமே வந்து அவன் கடவுள் கிட்ட தான் போவானா? இட் டஸ் நாட் மேட்ச், ரைட்? சோ பதில் சொல்லுவாங்க, அது வந்து சொர்க்கம் நரகம்னு ரெண்டு இருக்கு, ஹெவன் அண்ட் ஹெல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. கெட்டவங்க எல்லாம் ஹெல்க்கு போவாங்க, ஹெவனுக்கு வந்து நல்லவங்க எல்லாம் போவாங்க அப்படிங்கிற கான்செப்ட். இது வந்து சின்ன வயசுல சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. இருந்தாலுமே நம்ம மனசுக்குள்ள எப்பவுமே வந்து ஒரு ரேஷனல் ஆன்சர் தேவைப்பட்டிருக்கும். நம்மளுக்கு இது ஓகே அப்படின்னு தோணாலுமே இது நடந்தா நல்லா இருக்கும்னு தெரிஞ்சாலும் உண்மையிலே என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு சர்ச் வந்து நம்ம எல்லாருமே பண்ணிட்டு தான் இருந்திருப்போம். சோ இன்னைக்கு வந்து இதை பத்தி நடந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி தான் பேச போறோம். சோ ரெண்டு விதமான எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போறோம். மொதல் எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 154 பேர் வந்து நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் இருந்தவங்க. அதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல ஆல்மோஸ்ட் ஒரு அரை மணி நேரம் கோமால இருந்து அதுக்கப்புறம் மறுபடியும் உயிர் வந்தவங்க, அந்த மாதிரி. அப்புறம் ரொம்ப வருஷம் கோமால இருந்துகிட்டு உயிருக்கு வந்தவங்க, அதே மாதிரி நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி பல எக்ஸ்பீரியன்சஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு சொன்னேன். இந்த மாதிரி ஒரு 154 பேர் எடுத்து அவங்க கிட்ட, இது வந்து ஸ்பெயின்ல நடந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். சோ அவங்க கிட்ட வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க, இந்த காலத்துல உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னாங்கன்னா, சோ அவங்கள வந்து ஒரு 80% ஆஃப் த பீப்புள் என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ஸ்பிரிட்டை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் வந்து ஆத்மாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய ஆத்மாக்களை நான் பார்த்தேனே சுத்தி அப்படிங்கறத சொல்றாங்க. அதுல வந்து ஒரு மீதி இருக்க 20% வந்து எனக்கு எதுவுமே தெரியல. ஒரு ஃபிளாஷான ஒரு லைட் வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நிம்மதி, ஒரு பீஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் இவங்க ரெண்டு பேருமே ஒத்துக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க சாக போற அந்த நொடி அப்படின்னு அவங்க நினைச்ச சில நொடிகள்ல வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க லைஃப்ல நடந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாமே அவங்க கண்ணு முன்னாடி ஓடுச்சு அப்படிங்கறத வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் தான். சோ அதுதான் இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். யாரா இருந்தாலுமே வந்து இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ காக்னிட்டிவ் மெமரிங்க மாதிரி சொல்லுவாங்க. நம்ம மனசோட சப்கான்சியஸ்ல இருக்க நம்மளோட ஃபேவரட் மெமரிஸ், இல்ல மறக்க முடியாத மெமரிஸ் எல்லாமே வந்து நம்ம கண்ணு முன்னாடி பிளே ஆகுங்கிறத நிறைய பேர் வந்து ஒத்துக்கிற ஒரு விஷயம். சோ அது வந்து நிறைய பேர் சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு சைடு இருந்துச்சுன்னா, இன்னொரு ஒரு சைடு என்ன சொல்றாங்கன்னா, சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, சோ இதெல்லாம் ஓகே நீங்க எல்லாம் சொல்றீங்க, பட் பிராக்டிகலா இதெல்லாம் பாசிபிளே கிடையாது. நீங்க லைட் பாக்குறீங்க அதெல்லாம் சொன்னீங்கன்னா, இது வந்து உங்க சோல் வந்து இன்னொரு இடத்த பாக்குற மாதிரி நீங்க பேசுறீங்க. பட் டெக்னிக்கலா வந்து உங்களோட ஹார்ட் பம்ப் ஆறது நின்னதுக்கு அப்புறம் உங்களோட பிரெயின் வந்து ஒர்க் ஆகுறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். அங்க வந்து எதுவுமே கிடையாது. எல்லாமே முடிஞ்சு போன ஒரு விஷயத்துல வந்து நீங்க எப்படி வந்து தாட் ப்ராசஸ் இருக்கும், எப்படி ஆட்டம்ஸ் உங்களோட உள்ளுக்குள்ள இருக்க எப்படி வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் ஃபங்க்ஷன் ஆகும், அதெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. சோ சயின்ஸ் படி பாத்தீங்கன்னா இது எதுவுமே பாசிபிள் கிடையாது. சோ சயின்ஸும் இந்த சோலும் மீட் பண்ற ஒரு இடத்தை பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, டுக்ளஸ் அப்படிங்கிறது மெக்டகல் அப்படிங்கிற ஒருத்தர், சாரி டுக்ளஸ் இல்ல மெக்டகல் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி தான் பேச போறோம். இவர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காரு. எங்க பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரில, யூரோப்ல இருக்கிற ஒரு கண்ட்ரில வந்து பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி தான் பேச போறோம். இவர் வந்து ஒரு லண்டன் பேஸ்ட் டாக்டர். சோ அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் பண்ண ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒரு 6 பேஷண்ட் எடுத்துக்கிட்டாரு. அவங்க எல்லாம் இறந்து போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இது எப்போ பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி. சோ அப்ப யோசிச்சு பாருங்க, சர்ச்சோட இம்போசிஷன் வந்து நிறைய இருந்துச்சு. பாடிக்கு வந்து இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா வந்து சர்ச்சை சேலஞ்ச் பண்ற மாதிரி சில விஷயங்களா இருக்கும். சோ அவர் என்ன பண்ணாருன்னா, சர்ச்சுக்கு தெரியாம ஒரு 6 பாடியை ரெடி பண்ணி, 6 பாடி இல்ல 6 உயிரோட இருக்க ஆட்கள் தான். சோ ஆல்மோஸ்ட் இறந்து போற ஆட்கள், அவங்க வந்து ஏதாவது ஹோம்ல இருந்திருப்பாங்க, இல்ல ஓல்டேஜ் ஹோம்ல இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்க ஒரு 6 பேரோட பாடி வந்து அவங்க கண்டிப்பா சாக போறாங்க அடுத்து 1 மணி நேரத்துல 2 மணி நேரத்துல தெரிஞ்ச மாதிரி ஆட்களோட பாடி எடுத்துட்டு அவர் வந்து ஒரு ஸ்கேல்ல வச்சிருக்காரு. ஒரு ஸ்கேல்னா ஒரு வெயிங் மெஷின்ல வச்சுட்டு ப்ராப்பரா ஒரு சரௌண்டட் என்விரான்மெண்ட்ல வச்சிருக்காரு. அதுல வந்து 2 பேர் வந்து அந்த வெயிட்டை வந்து செட் பண்ணிட்டு இருக்கப்பமே இறந்து போயிட்டாங்க. சோ மீதி இருக்கிறது 4 பேர் தான். அந்த 4 பேர்ல வந்து அவங்க இறந்து போறப்ப என்ன ஆகுது அப்படின்னு அவர் பாத்திருக்காரு. சோ பாக்குறப்ப என்ன ஒரு சின்ன சேஞ்ச் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது இறந்து போறப்போ ஒரே ஒரு ஆளோட சோல் மட்டுமே வந்து 21 கிராம் அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு வந்து அவர் வராரு. எப்படி அது வராருன்னு பாத்தீங்கன்னா, அவர் இறந்து போறப்ப அந்த பாடி வெயிட் வந்து 21 கிராம் வந்து கம்மியாகுது. வெரி இன்ட்ரெஸ்டிங், ரைட்? சோ அவர் இதுல இருந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து சோலோட வெயிட் வந்து 21 கிராம் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து அவர் நியூயார்க் டைம்ஸ்ல இருக்க பேப்பர்ல வந்து பப்ளிஷ் பண்றாரு. பண்ணதுக்கு அப்புறம் நிறைய சயின்டிபிக் பீப்புள் வந்து நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இருக்கிறது 4 பேர், அதுல ஒருத்தனுக்கு நடக்கிறத வச்சு நீ எப்படி பதில் சொல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீ பண்ணதே தப்பு, முதல்ல வந்து நீ எப்படி இந்த மாதிரி மெஷர் பண்ணலாம், சர்ச் வந்து இமீடியட் டு பவுண்ட் ஆன், இனிமே இந்த மாதிரி யாருமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் பாஸ் பண்றது மட்டும் இல்லாம நீ வந்து அந்த இறந்து போனவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை நீ செலுத்தல அப்படின்னு சொல்றாங்க. சோ இவர் வந்து இதோட நிறுத்தல, இது வந்து மனுஷங்களுக்கு மட்டும் தான் பாசிபிளா அப்படிங்கறத செக் பண்ணி இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. சோலோட வெயிட் வந்து 21 கிராம்ஸ்ங்கிறத அவர் அதோட நிறுத்தாம வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, 15 நாய் வந்து எடுத்துட்டு போய் அந்த நாய் இறந்து போறப்போ என்ன ஆகுதுங்கிறத டெஸ்ட் பண்றாரு. பட் அவருக்கு அந்த 15 நாய் கிடைக்கலங்கிறதுனால, அதாவது
இறந்து போற மாதிரி இருக்க நாய் கிடைக்கலங்கிறதா என்ன பண்றாருன்னா 15 நாய்க்கு வந்து விஷம் வச்சு அதை வந்து சாகடிக்கிறாரு. அப்ப வெயிட் பண்றாரு. உங்களுக்கே தெரியுது, கேட்கறப்பமே சில பேர் வந்து ரொம்ப க்ரூயல்னு நினைப்பீங்க. சோ அந்த க்ரூயல், ஏன்னா ஒரு நாய் வந்து இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்காக சாகடிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். நம்ம ஊர்ல வந்து எலிய சாகடிச்சா பரவாயில்ல, நாயை சாகடிச்சா பெரிய விஷயம். சோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட்லாம் வந்து அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி அவர் இனிமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபர்தரா அவரால் வந்து எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுமே பண்ணல. பட் அந்த 15 நாய் இறந்து போனதுல இருக்க ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல எந்த நாய்க்குமே வந்து வெயிட் வந்து கம்மியாகல. சோ அவர் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்களுக்கு வந்து வெயிட் கம்மியா இருக்குல்ல, ஏன் அது வந்து சோலோட வெயிட்டா இருக்கக்கூடாதுங்க ஒரு கேள்வியோட ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றது அதுதான் சோலோட வெயிட்ங்கிறது. இதை பத்தி நிறைய பேர் இன்டர்பிரேட் பண்ணிருக்கலாம். சோ என்னோட இன்டர்பிரேஷன் என்னங்கறத நான் சொல்றேன், ஜெனரலா சொல்ல மாட்டேன். இறந்து போனவங்க ஒவ்வொருத்தங்களோட சோல்மே வந்து வெளியே வரணும்னு இல்ல. நம்மளோட சின்ன வயசுல நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், அந்த நீங்காத ஆசைகள்லாம் இருந்தாதான் வந்து சோல், அந்த ஆவியா நம்ம சுத்துவோன்னு. மேபி அந்த 4 பேர்ல ஒருத்தங்களுக்கு மட்டும் வந்து அந்த ஏதோ ஆசை இருந்திருக்கலாம், அவர் இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணாத ஒரு டிசைர் இருந்திருக்கலாம். மேபி, யாருக்கு தெரியும். சும்மா ஸ்பெகுலேட் தான் பண்றேன், இதெல்லாம் நான் நம்பல. சும்மா ஒரு தியரி, இது ஏன் இப்படி இருக்கக்கூடாதுங்க மாதிரி நான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்ல. நான் நம்பலைன்னா அது என் பர்சனல் ஒப்பீனியன், நீங்க நம்புறீங்கன்னா அது உங்க பர்சனல் ஒப்பீனியன். என்னைய கேட்டீங்கன்னா நான் கண்ணால பாக்குற வரைக்கும் நான் எதையுமே நம்ப மாட்டேன். பட் இவர் பண்ண இந்த பல நியூஸ் நான் வாசிச்சதுல வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ங்கிறதுனால வந்து கொஞ்சம் பிலீவ் பண்ண முடியற மாதிரி இருக்கு. பிகாஸ் அதுல வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் ரேஷனாலிட்டி, ஒரு சயின்ஸும் இருக்கு, மெஷர் பண்றாங்க, வெயிட் பண்றாங்க. இன்னொன்று வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கு, ஸ்பிரிட்டை பத்தி எல்லாம் பேசுறாங்க. அதே மாதிரி சோல் அப்படின்னு சொல்றாங்க. வெல், இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரிலையபிள் கம்பேர்ட் டு அதர் மீன்ஸஸ். அதுதான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். கண்டிப்பா இது வந்து ஒரு மிகப்பெரிய டாபிக். ஏன்னா சிவிலைசேஷன் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம நம்புறது 2 விஷயம் தான். ஒன்னு வந்து கடவுள், இன்னொன்னு வந்து ஆவி. ஸோ கண்டிப்பா இதை பத்தி நம்ம ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப பெரிய டாபிக். கண்டிப்பா இதை பத்தி ஒரு சீரிஸ் ஆஃப் வீடியோஸ் நான் மேக் பண்றேன். உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பர்சனலா நீங்க ஏதாவது கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம் முடிஞ்ச அளவுக்கு ஐ வில் பி சூப்பர் ஆக்டிவ் இன் இன்ஸ்டாகிராம். அது தவிர ஃபேஸ்புக்ல வந்து எனக்கு பிடிச்ச போஸ்ட் நிறைய நான் போஸ்ட் பண்ணுவேன். அப்போ நீங்க ஃபேஸ்புக்ல எனக்கு கனெக்ட் ஆகலாம். இல்லைன்னா ட்விட்டர்ல வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்க மாட்டேன், பட் கண்டிப்பா எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ யூ கேன் ஆல்சோ கான்டாக்ட் மீ இன் ட்விட்டர். இல்லைன்னா ஸ்னாப்சாட்ல வந்து I'm still active in Snapchat. ரொம்ப இல்ல, பட் ஓகே. So you can contact me in any of the social media. அப்புறம் கீழே வந்து ஒரு அமேசிங் கம்யூனிட்டி டெவலப் ஆயிட்டு இருக்கு. நான் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன், கீழே போய் கமெண்ட் பாத்தீங்கன்னா அவ்வளோ நாலேஜ் இருக்கும். நிறைய பேர் நிறைய டிஸ்கஷன்ஸ் இருப்பாங்க. ஸோ லுக் அட் தட் அண்ட் உங்களால முடிஞ்சா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ அதை தவிர ஓகே, வேற ஒன்றும் இல்லை. See you in the next video. Until then, bye. Madan Gauri signing off here. Cheers.